பறவை நாச்சாருடைய வாசற்படிக்கு போய் பாடுறா. பறவை நாச்சாருடைய வாசற்படிக்கு உள்ளத்தான் சிவபெருமானுடைய முடி இருந்தது, அடி இருந்தது. அந்த வாசப்படியை போய் பாரு. அடியும் முடியும் பிரம்மாவுக்கும் திருமாலும் அறியவில்லை. சிவனடியார்களா நாம் இருக்கக்கூடிய நாம் அந்த சிவபெருமானுடைய அடியை முடியை சிவபெருமான் இந்த அடியானுக்காக காட்டியிருக்கிறார். பிரம்மாவும் திருமாலும் அறியாததை சிவன் அடியார்களுக்கு காட்டக்கூடியவன். அடியையும் முடியையும் காட்டக்கூடிய ஒரு எளிவந்த கடவுள். இப்பேற்பட்ட இந்த கடவுள் கொள்கையைத்தான் மாணிக்க வாசகர் திருவாசகத்தை திருப்பெருந்துறையிலே தொடங்கி திருவெம்பாவையை திருவண்ணாமலையிலே தொடங்கினார்கள். திருவண்ணாமலையை தொடங்கிய திருவெம்பாவையிலே மாணிக்க வாசகர் சொன்னார், அப்பா சிவபெருமானே, உன்னை நான் எப்படி வணங்குறேன் தெரியுமா? உன்னை நினைச்சு நான் எப்படி உருகுறேன் தெரியுமா? திருவாசகத்தில் சொல்றேன். நாம கூட கோயிலுக்கு வந்து நமச்சிவாய நமச்சிவாய